வணக்கம் வணக்கம் மக்களே. நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். என்னென்னா, தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா எல்லாம் பாதி வாழ்க்கை தான். அப்போ உள்ளவங்க குடித்தாங்கன்னா அப்போ உள்ள சத்து பொருள் வேறு. இப்போ எவ்வளோ தான் பைசா செலவு பண்ணி சமைச்சாலும் இப்போ உரம் எதுவுமே உடம்புல தங்கறதில்ல. 30-40 வயசுலேயே ஆம்பளைங்க வாழ்க்கை இதாக போயிடுது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராக இருந்தாலும் குடிக்காதீங்க. அந்த குடிக்கிற காசை நல்லா உணவு எடுத்துக்கோங்க. நல்லா ஆசைப்பட்டதை ஆக்கி சாப்பிடுங்க. குடும்பத்தை பாருங்கள், பிள்ளைங்களை பாருங்கள். உங்கள் மேலே அக்கறை கொண்ட உங்கள் அம்மா பேசுகிறேன். ரோபோ சங்கருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 46 வயசு தான் ஆகுது. அவருக்கு சாவர வயசே கிடையாது. ஏன்னா அந்த குடினால் ஏற்கனவே அவருக்கு மஞ்சள் காமால் உடம்பு 110 கிலோ இருந்து 80 கிலோக்கிட்ட ஆகிட்டார். அப்போ டாக்டருங்க என்ன சொன்னாங்கன்னா, குடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. குடிக்காதுன்னு ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தார். அதுக்கப்புறம் அவரை ஆஸ்பத்திரியில் வச்சு உடம்பெல்லாம் தேற்றிக்கிட்டு பழைய உடம்புக்கு வந்தாப்புல. பழைய உடம்புக்கு வந்தும் குடித்தனால, அதாவது இந்த பெயிண்ட்டு அடித்து உடம்பு ரோபோன்ற வேஷம் போட்டு, அப்போ இந்த பெயிண்ட்டு அந்த வாடைப்பட்டாவே நமக்கெல்லாம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த வாடைப்பட்டா அந்த டின்னர் ரொம்ப மோசமானது. சீமனையோடு அது ரொம்ப பவர்ஃபுல்லது. இந்த பெயிண்டில் அடித்து டின்னர்னு ஒன்று இருக்கும். பெயிண்டில் ஊற்றி அதை அடிக்கிறது. அந்த வாடைப்பட்டாவே மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப அது உடம்பு பூரா பூசி அவர் வாழ்க்கையை அவரே இதாக்கிட்டார். இப்போ படத்தில் பேர் வரணும், புகழ் வரணும். இன்றைக்கி யார் தவிச்சு நிற்கிறா? அவங்க குடும்பம் தான் பாவம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் அம்மாவா எங்கள் பிள்ளைங்களா நினச்சி பெரியவங்களா யார் பார்த்தாலும் சரி, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிச்சிங்கன்னா குடித்தாலும் அப்போலாம் குடித்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா அந்த குடிக்கு தகுந்த மாதிரி நல்லா கறி மீன் ஆக்கி அந்த குடிக்கு தகுந்த மாதிரி நல்லா எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இப்போ யாருக்குமே 40 வயசு 30 வயசில் குடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதிர்ப்பு சக்தி கிடையாது. அது குடிச்சுப்புட்டு சாப்பிட்றதும் கிடையாது. அது சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ உள்ள இது போதைக்கோசம் ஆங்கால் என்னென்னமோ கலக்கிறாங்க. அதனால் இப்போ பாதி பேர்த்துக்கு குழந்த இல்லாமல் போகுது. 40 வயசுலேயே அவங்க வாழ்க்கையெல்லாம் 40-50 வயசுலேயே அவங்களுக்கு தெம்பு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஆயிடுது. தயவு செஞ்சு சொல்கிறேன், குடிக்காதீங்க. என் தம்பியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், என் பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்க குடிக்காதீங்க. குடும்பத்தை பாருங்கள். நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் மண்ணான்னு போயிடுவீங்க. லாஸ்ட்டில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நடு ரோட்டில் நிற்கும், கஷ்டப்படும். உங்கள் குடும்பம்தான் ரொம்ப கஷ்டப்படும். இது நான் உண்மைக்கே இந்த வீடியோ போடணும்னு சொல்ல, உங்கள் அம்மா உங்கள் மேலே இந்த அக்கறை கொண்டனால பேசுகிறேன். இது தயவு செஞ்சு இதை நல்லதாக எடுத்துக்கோங்க. நல்லதாக எடுத்துக்கிட்டு குடிக்காதீங்க. குடும்பத்தை பாருங்கள், நல்லா ஆக்கி சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். பாய்.